Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா நீங்க நீட் எக்ஸாமுக்கு நீங்க சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இருக்கும். சரியா? கடைசி நேரத்துல நம்ம எதெல்லாம் நம்ம பண்ணணும், அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆயத்தப்படுத்தணும் நம்மளே அப்படிங்கறதே நம்ம பார்க்க போறோம். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன்ல ரொம்ப முக்கியமா சில விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள. இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பேச போறோம். அதனால நீட் கவுன்சிலிங்கை பத்தின அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனல் விஜே அலர்ட்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் மூலியமா தான் நம்ம நீட் கவுன்சிலிங்கை பத்தின எல்லா அப்டேட்டுமே, சரியா, நீட் எக்ஸாம் முடிஞ்சோடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம் ரெகுலரா. அடுத்து என்ன இருக்கு, எவ்வளவு காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிற A to Z அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதனால ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதுமானது நீங்க நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்றதுக்கு. ஓகே, இப்போ கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மூணு பாவை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இருந்து அப்படியே ரிமூவ் பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் பா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயம், செகண்ட் பா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதற்றம். சரியா? மூணாவது பா என்னன்னா பங்களிப்பு. இந்த மூணாவது பா தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதுற நிறைய பசங்க வந்து அதாவது மேக்சிமம் ஆஃப் தி பசங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு போறாங்க. சரியா? அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பயத்தை நீங்க விட்டுருங்க. சரியா? யாருக்கு ரொம்ப பயமா இருக்கும், யாருக்கு ரொம்ப பதற்றமா இருக்கும் அப்படின்னா செகண்ட் டைம் நான் எழுத போறேன் சார், தேர்ட் டைம் நான் எழுத போறேன் சார், ஃபோர்த் டைம் எழுதக்கூடிய பசங்களா இருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி ரிப்பீட்டர் போட்ட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன், ஆனா லாஸ்ட் இயர் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த இயர் வந்து நான் கண்டிப்பா கான்ஃபிடண்டா நான் எழுத போறேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோட போங்க. அதை வச்சுட்டு பயப்படக்கூடாது. சரியா? இந்த பயம் தான் நம்மள என்ன பண்ணுச்சு, நெகட்டிவான விஷயத்தை நம்ம திங்க் பண்ண வைக்குது. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் பயத்தை விட்டுருங்க. பதட்டத்தோட நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது அன்சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். சக்சஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பதட்டத்தை நம்ம என்ன சொல்ல விட்டுறணும். சரியா? பதறாதீங்க. ஏன்னா பதறிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, 180 கொஸ்டின்ஸ் நம்ம எழுதணும், ஆனா 180 மினிட்ஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணோடனே நமக்கு வந்து ஆன்சர் தெரியணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க பதட்டப்பட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுமே உங்களால ஒழுங்காக ரீட் பண்ண முடியாது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பயம் பதற்றம் இதை விட்டுருங்க. சரியா? அதுக்கப்புறம் பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது உங்க ஃபேமிலியில இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. உங்க ஃபேமிலி ஃபுல்லா உங்களை நம்பி இருக்கிறாங்க. நீட்ல இந்த வருஷம் நீ கிளியர் பண்ணிடுவ, இந்த வருஷம் நீ பண்ணிடுவ அப்படின்னு சொல்லி உங்க ஃபேமிலி ஃபுல்லாவே உங்களை என்ன பண்றாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்க மேலதான் இருக்காங்க. அந்த பங்களிப்பை நீங்க தயவுசெய்து நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல பிரஷர் பண்ணாதீங்க. சரியா? நான் இவ்வளவு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்கேன், இவ்வளவு ஃபீஸ் கட்டி 3 வருஷம் படிக்க வச்சிட்டேன், 3 வருஷம் நம்ம லைஃப்ல வேஸ்ட் ஆயிருமா, இல்ல 3 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படிங்கிற அந்த விஷயத்தை பத்தி நீங்க திங்க் பண்ணவே வேணாம். சரியா? அப்ப நமக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்தா அது கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நீங்க என்ன ஒரு போயிடணும். ஏன்னா நீங்க நீட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னாவே அதை வச்சு நிறைய கோர்சஸ் வந்து இருக்கு. சரியா? எம்பிபிஎஸ் இல்லாம அதை தாண்டி நிறைய கோர்சஸ் இருக்கு. அதை பத்தின எல்லா டீட்டெயில் வீடியோ நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு கொடுப்போம். சரியா? ஓகே, இப்போ எக்ஸாம் ஹால்ல நம்ம என்ன சார் பண்ணணும், எக்ஸாம் ஹால்ல நம்ம என்னமா, அதாவது எப்படி சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். சரியா? அதாவது எக்ஸாம் ஹால்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 சப்ஜெக்ட் இருக்கு. பயாலஜி, சரியா, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3ல நம்ம மொத்தமா சேர்த்து 180 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணணும். இந்த 3ல நீங்க எது ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, சரியா, உங்களுக்கு எது வந்து நான் சார் இதெல்லாம் கேட்டா நான் வந்து என்ன பண்றேன், பிரச்சனை இல்லை சார், பாட்னி சரி ஜுவாலஜி இதுல பிரச்சனையே இல்லை, பயாலஜியை பத்தி பிரச்சனை இல்லை சார், அதை விட்டுறலாம். சரியா? அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பத்தி பிரச்சனை இல்லை சார், அதையும் நான் என்ன பண்றேன் பாத்துக்கிறேன். பிசிக்ஸ் தான் சார் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா இதை அப்படியே டிராப் பண்ணுங்க. எங்க எக்ஸாம் ஹால்ல நீங்க உடனே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கஷ்டமா இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியா இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. கிடையாது. நீங்க கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம், சில பேருக்கு கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கலாம், சில பேருக்கு பயாலஜி கஷ்டமா இருக்கலாம். சரியா? அப்ப எது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பின்னாடி பாத்துக்கலாம் சொல்லி விட்டுருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கு பாத்தீங்களா, ஏதாவது 2 பார்ட்டை நீங்க கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கான்ஃபிடண்டா இருப்பீங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறமே கஷ்டமா இருக்க பார்ட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு என்னாச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா இதுல நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் ஆஃப் மார்க் இதுல வந்துருச்சு. அப்ப பிசிக்ஸ் தானே, அப்ப ஏற்கனவே நம்ம அதுல ஒரு மார்க் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட்டோட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கஷ்டமான பார்ட்டுக்குள்ள போகும்போது அதுவே உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அதாவது நமக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே
நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோ. சரியா? இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே கொஸ்டினை ரீட் பண்றீங்க, கொஸ்டினை ரீட் பண்ணி இதுல எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு தான் நீங்க போவீங்க. ஆனா அங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது 2 ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினை ரீட் பண்ணோன்னே 4 ஆப்ஷனை பாக்குறீங்களா, 4 ஆப்ஷனை பார்த்தோன்னே எது இந்த ஆன்சருக்கு வராது. சரியா? அப்போ கண்டிப்பா 2 ஆப்ஷன் உங்களுக்கு கான்ஃபிடண்டா தெரியும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, இது ரெண்டுமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே தெரியதான் வரும் மேக்ஸிமம். சரியா? அப்ப ராங் ஆன்சரை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்க 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை நம்ம சர்ச் பண்ணி, அதாவது சர்ச் பண்ணி ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து, அதாவது ஒரு கொஸ்டினை நீங்க ரீட் பண்றீங்க, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 180 கொஸ்டின் இருக்கு. அப்போ 180 மினிட்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் தான், ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைம் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனா டைம் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்க அந்த பிரஷர், அதாவது அந்த பதற்றம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க நீங்க அந்த கொஸ்டினே உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணவே முடியாது. 3 மணி நேரம் இருக்கு, ஆனா அந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்ண முடியும்னா கான்சன்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ணவே முடியாது. அதனால தயவு செய்து நமக்குன்னு இவ்வளவு மார்க் தான் கிடைக்க போகுது அப்படின்னா அந்த மார்க் வந்து கண்டிப்பா கிடைச்சிடும். அதனால இந்த பயம், பதற்றம், பங்களிப்பு, இது 3ஐயுமே நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.